சென்னை மதுரவாயலில் பொதுமக்களுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு ஆலப்பாக்கம் பிரதான சாலைகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரத்தை வழங்கினார். வட்ட கழக செயலாளர் பாரதி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி விமான நிலையம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அதிமுக மற்றும் பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமார், மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்தினவேல், வளர்மதி, மனோகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, எஸ்.எம். பாலன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் ஆர்.எஸ். புல்லட் ஜான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில்தான் வளர்ச்சியடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.சி. சம்பத் திமுக ஆட்சி அனைத்திலும் பிளாப் என விமர்சித்தார். ஸ்டாலின் தனக்குத்தானே சான்றிதழ் கொடுத்துக் கொள்கிறார் என்றும், ப்ளூ பிராண்ட் முதல்வர் என கூறும் ஸ்டாலின் ப்ளூ பிராண்டா அல்லது ரெட் பிராண்டா என கடுமையாக விமர்சித்தார். திருப்பூர் மாவட்டம் சிறுப்புளவப்பட்டி பகுதி கழக அதிமுக சார்பில் அதிமுகவின் சாதனைகள் குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக பகுதி கழக செயலாளர் தங்கராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்ற அதிமுக அரசின் 10 ஆண்டு கால சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் விளக்கும் விளக்க உரை பிரச்சுரங்களை மக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் கோவிலம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்பதை விளக்கும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சி. மணிமாறன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்ற திமுக ஆட்சியில் விலைவாசி கட்டண உயர்வு குறித்து வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அதிமுகவின் 10 வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் மக்களிடம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் நடவடிக்கையை அடுத்து கோவை மேற்கு புறவழி சாலை அறிவொளி நகர் சந்திப்பு பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு புறவழி சாலையில் ஏற்பட்ட ஆட்டோ விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம் அடைந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை நேரில் வரவழைத்து அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் தற்போது கிடப்பில் போடப்பட்டதால் சாலை விபத்தில் ஒரு உயிர் பறிபோகி உள்ளதாக கண்டித்தார். இந்நிலையில் அறிவொளி நகர் சந்திப்பு பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரின் சீரிய நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீடு சீரமைக்கும் போது திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்த உயிரிழந்த 2 மாணவர்களின் உடலுக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசிகே மோகன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இளங்காடு கிராமத்தில் அரசு தொகுப்பு வீடு சீரமைக்கும் போது திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்ததில் வழூர் கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ், முகேஷ் ஆகிய 2 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனை அறிந்த திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசிகே மோகன் மாணவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த அவர் நிதியுதவியும் வழங்கினார். இதனிடையே படுகாயமடைந்த சிறுவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே எல்லநெல்லியில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். கேத்தி ஒன்றிய கழக செயலாளர் ஜெய் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இப்பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.ஆர். அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
100 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நத்தத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் இரா விஸ்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கண்ணன் தலைமையில் அதிமுக தோழமை கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.